இன்டர்நெட்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க போன் பிராத் ரெசிபி ரெகுலரா குடிக்கிறதால நம்ம இம்யூனிட்டி, கட் ஹெல்த், போன் ஜாயின்ட்ஸ், க்ளோயிங் ஸ்கின்னுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ போன் ப்ராத்லேருந்து கிடைக்கிற கொலாஜன் டைரெக்டாக அப்படியே நம்ம ஸ்கின்லையும் போன்லையும் போய் சேர்ந்துருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கொலாஜன் வந்து ஒரு புரோட்டீன். அது நம்ம வயிற்றுக்குள்ளே போகும்போது அது அமினோ ஆசிடாக பிரிஞ்சு ரத்தத்தில் கலந்து அங்கே விட்டமின் சி அப்புறம் சில மினரல்ஸோட ஹெல்ப்போட கொலாஜன் சிந்தசிஸ் நடந்து அப்புறமா போய் டெபாசிட் ஆகும். ஸோ கொலாஜன் பாடி தான் சிந்தசைஸ் பண்ணும். நம்ம சாப்பிட்ற கொலாஜன் அப்படியே போய் ஸ்கின்லேயோ போன்லேயோ சேராது. அண்ட் டயபிட்டிஸ் இருக்கிறவங்க, ஹார்ட் டிசீஸ், கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க மட்டன் எடுக்க முடியாது. அண்ட் நிறைய பேர் வந்து சிக்கன் லெக் எடுக்க மாட்டாங்க. அண்ட் நான்வெஜ் சாப்பிடாதவங்க இவங்களுக்குலாம் இப்போ கொலாஜனே ஃபார்ம் ஆகாதான்னு கேட்டால் அப்படி இல்லை. கிளைசின், லைசின், புரோலின் அப்படின்னு சொல்லக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் இதுதான் கொலாஜன் ஃபார்மேஷனுக்கு மெயினானது. இது ரிச்சாக இருக்கிற ஃபுட் எடுத்துக்கலாம். ப்ளஸ் இதோட விட்டமின் சி ஆட் பண்ணாதான் இந்த கொலாஜன் ஃபார்மேஷன் ஆகும். அது ரிச்சான ஃபுட் எடுத்துக்கலாம். ப்ளஸ் சில மினரல்ஸ், சிங்க், காப்பர், அயன் போன்ற மினரல்ஸ் ரிச்சான ஃபுட் எடுத்துட்டோம் அப்படின்னா இதை ரெகுலராக எடுத்துகிட்டே வந்தாலே நம்ம கொலாஜன் சிந்தசிஸ் நல்லாவே இருக்கும். ஸோ இது எந்தெந்த ஃபுட்டில் இருக்குது அப்படின்றத நான் டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரெகுலர் டயட்டில் கொலாஜனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான டயட் பிளான் கூட இருக்குது. என்கிட்ட கொலாஜன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ போன் பிராத் நல்லது தான், பட் நிறைய கான்ட்ரவர்ஷியல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபேட் அதிகம் இருக்குது, எல்லாரும் அதை டயட்டில் சேர்க்க முடியாது. அண்ட் குக்கிங் டைம் பொறுத்து கொலாஜன் மாறுறது இருக்குது. ஸோ நீங்கள் ரெகுலராக கொலாஜன் சிந்தசிஸ்க்கு தேவையான டயட்டை நம்ம எடுத்துக்கிட்டே வந்தாலே நம்ம எலும்பும் தோலும் வந்து நல்லா தரமாக இருக்கும். தேங்க்யூ.